Hello students, 11th first revision exam ஓட ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் அக்கௌண்டன்சி 2024 நடந்தது. ப்ரீவியஸ் இயரோடது பார்த்துட்டு இருக்கீங்க. 90 மார்க்ஸ் நடந்த இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஏதாவது இன்சைடில் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து அது தெரியலன்னா படிச்சுக்கோங்க. 99% அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு புக் பேக்கில் இருக்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து புக் பேக்கை நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 20 மார்க்ஸ் அப்படியே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ அக்கௌண்ட்ஸில் வந்து பாஸ் ஆகிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஏன்னா 1 மார்க்ஸ்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுவரையும் யாரெல்லாம் 1 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலையோ படிக்கலையோ அதை இமிடியேட்டாக 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே புக் பேக் ஃபுல்லாக பக்காவாக தயாராகிடுங்க பப்ளிக்கு முன்னாடியே. ஓகேவா? 2 மார்க்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் என்னெல்லாம் சொல்லியிருந்தோமோ அந்த கொஷின்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஆன்சர் எனி 7 கொஷின் கேட்டிருக்காங்க. 30th கொஷின் வந்து கம்பல்சரி. அதாவது 30 என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்னிச்சர் வாஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் ₹1 lakh on 1/7/2016. It is expected to last for 5 years. Estimated scrap at the end of 5 years is ₹10,000. Find out the rate of depreciation under straight line method சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 30th கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தது 2 மார்க்ஸில். ஸோ இது கேட்டிருக்காங்க கம்பல்சரியில். இது தெரியாதவங்க எப்பயே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு திரும்ப கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. 21 கொஸ்டின், ஹவ் ஆர் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் கிளாசிஃபைட்? 22, வாட் இஸ் மீன் பை போஸ்டிங்? டிஃபைன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டிஃபைன் அக்கௌண்டிங். இதில் 22, 23, 24 இது மூணுமே நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லி the questions. What is full disclosure principle of accounting? What is bank reconciliation statement? அடுத்தது பாருங்க 27, 28 பார்த்துக்கோங்க. சம்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 29மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி வந்து நான் அக்கௌண்ட்ஸ்க்கு ஆஃபர்லியில் ஃபுல் போர்ஷனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்குமே அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்குமே வந்து எதெல்லாம் வந்து கண்டிப்பாக படிச்சிங்கன்னா நீங்கள் சென்ட மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத இன்னும் ஒரு 1 வீக்கில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40th கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. ஸோ 40th கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வரும். சரிங்களா? ஸோ அழகாக வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 31 பாருங்க, கம்ப்ளீட் த மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது ரியலைசேஷன் கான்செப்ட், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து 34th இம்பார்ட்டன்ட். 35 ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். கேஷ் டிஸ்கவுண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்டோட டிஃபரன்ஸ் என்னன்ட்டு. அடுத்து 36, 37, 38 எல்லாமே உங்களுக்கு சம்ஸ் தான். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, 4th ரோம் லெட்டர்ல ஆன்சர் ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏ ஆர் பி கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் சம்ஸ்மே வந்து இது அல்லது அதுன்ற ஆப்ஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். எனக்கு தெரிஞ்ச அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் சென்டம் எடுத்துடலாம் ஈஸியாக 90 மார்க்ஸ். ஓகே, ஸோ சென்டம்னா அப்படின்றது வந்து உங்களுக்கு 90க்கு 90 சென்டம்ன்றதை விட நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்க நீங்கள் 90க்கு வந்து ஒரு 80 எடுத்தீங்கன்னாவே என்னை பொறுத்தவரையும் அது சென்டம் அளவுக்கு மதிப்பான ஒரு விஷயம்தான். பாஸ் ஆகிட்டு இருந்தவங்க 100க்கு ஒரு 80 எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது சென்டம்க்கு ஈக்குவல் தான். ஸோ அதனால் எல்லாருமே வந்து சென்டம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் பெஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து 7 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 35 மார்க்ஸ் இதுலயே வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இதில் இருக்க சம்ஸ் ஏதாவது தெரியலன்னா தயவு செஞ்சு இம்மிடியேட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எல்லாமே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம், அதை பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இதில் இருக்க எல்லா சம்ஸுமே பாருங்க. இது போக நான் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் கூட போய் பாருங்க. அந்த வீடியோவோட லிங்க் வேணா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் கொடுக்குறேன். போய் பாருங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. தொடர்ச்சியாக நம்ம வந்து செகண்ட் ரிவிஷனுக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, உங்களோட ஆஃபர்லி மார்க்ஸ் எவ்வளோ, இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் எவ்வளோ மார்க் டார்கெட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. தேங்க்யூ.